இந்த வீடியோல நம்ம 2 விதமான நியூஸ் பார்க்க போறோம். அதுல முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். பிரபல இலங்கை சினிமாவின் ராணி என அழைக்கப்பட்ட மாலினி ஃபோன்சேகா அவர்கள் சமீபத்தில உடல்நலக்குறைவு காரணமா இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. 1970 காலகட்டங்கள்ல ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற நடிகை தான் மாலினி ஃபோன்சேகா அவர்கள். இவங்க தமிழ்நாட்டில மட்டும் இல்லாம இலங்கையிலேயுமே ஏராளமான ஃபேன்ஸ் வச்சிருந்தாங்க. குறிப்பா தமிழ்நாட்டில சிவாஜி கணேசன் அவர்களோட சேர்ந்து பைலட் பிரேம்நாத் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு படம் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறவே, அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட படங்கள் இவங்க தமிழ்ல பண்ணியிருக்காங்க. இலங்கையிலயுமே இவங்க ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காங்க. ஓவராலா இவங்க கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட படங்கள் பண்ணி ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு பேர் வாங்கியிருந்தாங்க. சினிமா மட்டும் இல்லாது அரசியல்லையுமே ஆர்வம் காட்டி இலங்கையில ஒரு பதவியில வந்திருந்தாங்க. குறிப்பா இவங்க எம்பியா இருந்திருந்தாங்க. இப்படி சினிமா அரசியல் அப்படின்னு இரண்டுலையுமே கோலாய்ச்சி இருந்தவங்க கடந்த சில மாதங்களாகவே உடல்நலக்குறைவு காரணமா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருந்தாங்க. குறிப்பா இலங்கையில இருக்கக்கூடிய கொழும்புல ஒரு முக்கியமான மருத்துவமனையில தொடர் சிகிச்சை எடுத்து வந்துட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 75 வயசுக்கும் மேல மாலினி அவர்களுக்கு வயசாகி இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு நிலையில உடல்நலக்குறைவு காரணமா மாலினி பொன்சேகா அவர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அண்ட் இந்த ஒரு நியூஸை அபிஷியலா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸே சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு நியூஸ் வெளியானதை தொடர்ந்து இலங்கையில் இருக்கக்கூடிய அவங்களோட ரசிகர்கள் எல்லாருமே தொடர்ந்து தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அவங்கள பத்தி நன்கு அறிந்து தெரிந்த ஏராளமான நபர்கள் தொடர்ந்து மாலினி ஃபோன்சேகா அவர்களுக்கு தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல நடிகையான ரேவதி அவர்கள் சமீபத்தில் ஜனநாயகன் படத்துல ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. தளபதி விஜய் அவர்களோட கடைசி படமான ஜனநாயகன் ரொம்பவே விறுவிறுப்பா படமாகப்பட்டு வந்துட்டு இருக்கு. அண்ட் வினோத் அவர்கள் தான் இந்த ஒரு படத்தை இயக்கி வந்துட்டு இருக்காரு. இதுல பூஜா ஹெக்டே ஹீரோயினா நடிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம பிரேமலு புகழ், மம்தா பாஜு அவர்களும் இந்த ஒரு படத்துல இருந்து வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு படம் பாத்தீங்கன்னா தெலுங்கு படத்தோட ரீமேக் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்ஸும் போய்கிட்டு இருக்கு. அதே நேரம் மொத்த படம்லாம் கிடையாது, 1-2 சீனுக்காக மட்டும்தான் பாத்தீங்கன்னா அந்த படத்தோட ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. எது எப்படியோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களோட பேரு தளபதி வெற்றி கொண்டான் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்களாமா. போன மாசம் தான் சமீபத்துல இந்த படத்துல பிரகாஷ் ராஜ் அவர்கள் ரொம்பவே முக்கியமான ஒரு கேரக்டர் பண்றதாகவும் அதனால படக்குழுல இணைஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு நிலையில இந்த வாரம் வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னா, பிரபல நடிகையான ரேவதி அவர்கள் இந்த ஒரு படத்துல நடிக்கிறாங்களாமா. சமீபத்துல தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுலயுமே அவங்க விஜய் சாருக்கு அம்மாவை கேரக்டர்ல பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு படம் பாத்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை எகிர வச்சிருக்கு. ஏன் அப்படின்னா விஜய் சாரோட கடைசி படம். அது மட்டும் இல்லாம இந்த படம் பொங்கலுக்கு வரப்போகுது. மேலும் இதுல விஜய் சார் காப் ரோல் பண்றாரு. சமீபத்துல கூட ஒரு பிக்சர் வெளியாகி சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிருந்துச்சு. இப்ப ரசிகர்களுக்கு இருக்க ஒரே கலக்கம், ஒருவேளை இது பகவான் கேசரியோட ரீமேக்கா இருக்குமோ அப்படிங்கிறது தான். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். நீங்க இந்த ஒரு படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.